Hi guys, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து QATAR handmade marketல என்னோட டேபிள் and QATAR handmade market எப்படி இருக்குன்றதை வந்து உங்களுக்கு நான் காமிக்க போறேன். ஸோ இது எங்கே நடக்குதுன்னா கத்தாரால நடக்குது. கத்தாரா வந்து ஒரு கல்ச்சுரல் வில்லேஜ். இது வந்து ஆர்டிஸ்ட் அண்ட் கிராஃப்டர்ஸ்க்கு மட்டும் இல்லாமல் தியேட்டர் ஆர்டிஸ்ட் அண்ட் மியூசிக் அண்ட் கல்ச்சுரல் டைவர்சிட்டியை வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்காண்டி கத்தார் கவர்மெண்ட்லேருந்து வச்சு நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இதில் வந்து QatArt குரூப்போட ஹேண்ட்மேட் கம்யூனிட்டியோட ஹேண்ட்மேட் மார்க்கெட் நடக்கிறதுக்கு வந்து ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்பேஸில் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் கிராஃப்டர் இருப்பாங்க. ஸோ இந்த கிராஃப்டர் எல்லாருமே வந்து அவங்கவுங்க ப்ராடக்டை வந்து டிஸ்பிளே பண்ணி அதை சேலும் பண்ணுவாங்க. இதில் வந்து பெயிண்டர்ஸ்லேருந்து க்ரோஷே ஆர்டிஸ்ட் அண்ட் கிளே ஆர்டிஸ்ட் இந்த மாதிரி ஜுவல்லரி மேக்கர்ஸ் இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ இன்றைக்கி வந்து என்னோடய டேபிள் செட்டப் எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஸோ இது பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு ஓவர்வியூ பார்த்துட்ருக்குறீங்க. இப்போ இதுதான் வந்து இப்படி தான் இருக்கும். ஓப்பன் ஏரியா மார்க்கெட்னால உங்களுக்கு வந்து நிறைய க்ரௌட் வரும். ஸோ இந்த மார்க்கெட் வந்து பிஸியான மார்க்கெட் தான் எப்போவுமேவும். அதனால இந்த மார்க்கெட் வந்து எப்படி நான் என்னோடய டேபிளை செட்டப் பண்ணியிருக்கிறேன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு குட்டி பொண்ணு என் டேபிளில் விளாண்டுக்கிட்டு இருக்கா. வாங்க அது எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். என் டேபிள் டிஸ்பிளே இதில் பார்த்திங்கன்னா நான் வந்து என்னோடய ஸ்டாண்ட் அண்ட் பாக்ஸஸ்லாம் வந்து வச்சுருக்கிறேன். அதுக்குள்ளே தான் வந்து இந்த மாதிரி டாய்ஸ் அண்ட் இதெல்லாம் வச்சுருப்பேன். இதில் வந்து கீ செயின்ஸ்க்கெல்லாம் வந்து பின்னாடி தனியாக இருக்கிறது பார்த்திங்கன்னா அது கீ செயினோட ஸ்டாண்ட். அது மெட்டல் ஸ்டாண்டு தான். கிறிஸ்மஸ் டெக்கோர் டிஸ்பிளேயில் இருக்கிறதெல்லாம் வாங்கி அதை வந்து நான் என்னோடய பாக்ஸ் டிஸ்பிளே மாதிரி வச்சுருக்கிறது. ஸோ இங்கே சைடில் இருக்க 2 வுட்டன் பாக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த 2 வுட்டன் பாக்ஸுமே வந்து நார்மல் காட்டன் பாக்ஸு. இது வந்து நீங்கள் எங்கே எல்லா இடத்துலையும் கிடைக்கும். இதில் வந்து நான் வந்து மேலே வந்து ஒரு ட்ராகனையும் கீழே ஒரு மவுஸ் அது மாதிரி வச்சுருக்கிறேன். என்னோடய டேபிள் டிஸ்பிளே வந்து ஒரு மார்க்கெட்டுக்கும் நான் டிஃப்ரெண்ட் அரேஞ்ச் பண்ணுவேன். நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கங்க. அதுக்கப்புறம் குட்டி குட்டி ஆங்க்ரி பேர்ட்ஸ் அண்ட் பால்ஸை வந்து இந்த மாதிரி வச்சுருக்கிறேன். மித்த எல்லாமே வந்து பிளெயினாக ஒயிட் ஷீட் விரிச்சிட்டு அது மேலே தான் டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். ஸோ இந்த பன்னி வந்து ஸ்டாண்டாகி உட்காராது. ஸோ அதனால் அதை படுக்க வச்சுருக்கிறேன். இதுதான் என்னோடய கீ செயின் டிஸ்பிளே. ஸோ நீங்கள் வந்து கீரிங் ஹோல்டர்ஸ் வந்து இந்த மாதிரி வச்சிங்கன்னா ரொம்ப பார்க்க ப்ரெசன்டபுளாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா என்னோடய கேக்டஸோட வியூ. இது எல்லாமே வந்து செராமிக் பாட்னால யாரும் தொட்டக்கூடாது, தொட்ட உடஞ்சிருமே. அதனால் நான் ஓரமாக தூக்கி இந்த மாதிரி பின்னாடி வச்சுருக்கிறேன். என்னோடய நேம் டிஸ்பிளே பார்த்திங்கன்னா என்னன்றது அதை வந்து நான் வந்து லைட்டிங் வச்ச நேம் லெட்டர் மட்டும் வாங்கி வச்சுருக்கிறேன். ஸோ நீங்கள் உங்களோட ஃபுல் நேம் கிடைக்கிதுன்னா அதை கூட வாங்கி வச்சு தரலாம். ஸோ இந்த டிஸ்பிளே பார்த்திங்கன்னா பேசிக் சிம்பிள் டிஸ்பிளே தான். உங்களுக்கு நிறையா வந்து ஹேங்கிங்க்கு எதுவுமே இருக்காது. இந்த மாதிரி மார்க்கெட்டில் வந்து நிறையாவே டிஸ்பிளேக்கு வந்து வச்சுருப்பாங்க. ஸோ ஒரு ஆள் வந்து ஒரு மாதிரி டிஸ்பிளே பண்ணுவாங்க. நம்ம டிஃப்ரெண்ட் பீப்புளை பார்க்கும்போது நமக்கே ஒரு புது ஐடியா கிடைக்கும் எப்படி நம்ம டிஸ்பிளே பண்ணலான்ட்டு. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடச்சிருக்கும். உங்களோட ப்ராடக்ட் வந்து நீங்கள் எப்படி மார்க்கெட்டில் டிஸ்பிளே பண்ணலான்ட்டு. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். டேக் கேர், பாய்.